Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம மேத் கிளாஸ் 10ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் அதில் இருக்கிற பயிற்சி 1.1ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்க போறோம். தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னா b கிராஸ் a ஈக்குவல் டு கணம் -2, -3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 4 எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க. இதுல b கிராஸ் a கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து a யோட வேல்யூவும் b யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அப்போ தீர்வு எழுதும் போது ஃபர்ஸ்ட்ல நமக்கு கொடுக்கப்பட்டவை எழுதணும். ஃபர்ஸ்ட்ல நமக்கு b கிராஸ் a கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இதுல இருந்து b யோட வேல்யூவும் a யோட வேல்யூவும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இந்த b கிராஸ் a ல நமக்கு 6 ஜோடிகள் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 ஜோடிகள் இருக்கு. ஒவ்வொரு ஜோடியிலையும் இருக்கிற முதல் உறுப்பு தான் b யோட வேல்யூவா வரும். இரண்டாவது உறுப்பு வந்து a யோட வேல்யூவா வரும். ஓகே, இந்த எல்லா ஜோடிகள்லையும் முதல் உறுப்பு வந்து b யோட வேல்யூவா வரும். இரண்டாவது உறுப்பு a யோட வேல்யூவா வரும். இது வந்து ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ b-க்கான ஆன்சர் வந்து -2 இதுல முதல் உறுப்புகள் எல்லாமே b ல வர போகுது. அப்போ நமக்கு 2 டைம்ஸ் வர நம்பர்ஸ்லாம் வந்து 2 டைம் எழுதக்கூடாது, 1 டைம் தான் எழுதணும். அப்போ -2 b யோட ஆன்சர் வந்து -2, 0, 3. ஓகே, முதல் உறுப்புகள் எல்லாமே b யோட ஆன்சரா வரும். அதான் -2, 0, 3. ஓகே, தென் a யோட உறுப்புகள் வந்து இரண்டாவது இருக்கிற எல்லாமே 3, 4. 2 டைம்ஸ் வருது, 3 டைம்ஸ் வருது. அது வந்து 1 டைம் தான் எழுதணும். 3, 4. இப்போ இதுதான் ஏயோட பியோட ஆன்சரும் ஏயோட ஆன்சரும். அப்போ இது ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஆன்சர் எழுதும் போது நமக்கு இந்த சென்டென்ஸ் எழுதணும். b ஈக்குவல் டு b கிராஸ் a யின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். அப்படின்னா இந்த முதல் ஜோடி இருக்குல்ல, அந்த முதல் ஜோடியில ஃபர்ஸ்ட் உறுப்பை வந்து முதல் ஆயத்தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது உறுப்பு வந்து இரண்டாவது ஆயத்தொலைவு. ஓகே, அப்போ b ஈக்குவல் டு கணம் b கிராஸ் a முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். அது வந்து b-க்கு. அப்போ a-க்கு எழுதும் போது b கிராஸ் a இரண்டாவது ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். இந்த சென்டென்ஸ் வந்து எழுதணும். ஆன்சர்ல இந்த சென்டென்ஸ் எழுதணும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. b யோட வேல்யூவும் a யோட வேல்யூவும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து தேர்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து a ஈக்குவல் டு கணம் 5, 6, b ஈக்குவல் டு 4, கணம் 4, 5, 6, c ஈக்குவல் டு 5, 6, 7 எனில் a கிராஸ் a ஈக்குவல் டு b கிராஸ் b வெட்டு c கிராஸ் c என காட்டுக. அப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல நமக்கு a கொடுத்திருக்காங்க, b, c எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு இந்த a கிராஸ் a யோட வேல்யூவும் இந்த b கிராஸ் b வெட்டு c கிராஸ் c யோட வேல்யூவும் ஈக்குவல்னு நமக்கு வந்து நிரூபிக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த a கிராஸ் a LHS எடுக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது. ஓகே, b கிராஸ் b வெட்டு c கிராஸ் c னா இதை வந்து RHS எடுக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த ஆன்சரை சமன்பாடு 1ன்னு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றோம். அந்த ஆன்சரை சமன்பாடு 2ன்னு எடுக்கிறோம். அப்ப சமன்பாடு 1ம் 2ம் ஈக்குவலா இருக்குமா அப்படின்றது சரி பார்க்கணும். அதுதான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கான எக்ஸ்பிளனேஷன். தென் வந்து ஆன்சர் எப்படி எழுத போறோம்? ஃபர்ஸ்ட்ல நமக்கு a கொடுத்திருக்காங்க, அதை எழுதுறோம். நெக்ஸ்ட் b கொடுத்திருக்காங்க, c கொடுத்திருக்காங்க, இது எழுதியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சரி பார்க்க வேண்டியது எழுதணும். a கிராஸ் a எழுதினதுக்கு அப்புறம் நான் LHS a கிராஸ் a எழுதுறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து a கிராஸ் a தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதாவது LHS தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். அப்போ அந்த a-க்கான வேல்யூ ஆல்ரெடி வந்து கொஸ்டின்ல இருக்கு, 5, 6. அப்போ 5, 6 கார்ட்டீசியன் பெருக்கல் 5, 6 இது வந்து a ஓட வேல்யூ a கிராஸ் a. அப்போ இது வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் கான்செப்ட்ல வரக்கூடியது. இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கு.
போய் செக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 5,5 5,6 6,5 6,6 இதுதான் வந்து A கிராஸ் ஏயோட வேல்யூ ஆன்சர். அப்போ இதை வந்து LHS நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதை நம்ம சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, LHS முடிஞ்சிச்சு. தென் நமக்கு இருக்கிறது RHS. அப்போ RHS இது RHS ஈக்குவல் டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C அப்படின்னு எழுதுறோம். அப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிராக்கெட்ல இருக்கிறதையெல்லாம் ஃபர்ஸ்ட்ல சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு இங்கே 2 பார்ட்டு வந்து பிராக்கெட்ல இருக்கு, B கிராஸ் பியும் C கிராஸ் சியும். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை வந்து சிம்பிளிஃபை பண்றோம். அதுக்கப்புறமா அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து B கிராஸ் B கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு B யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அது கொஸ்டின்ல இருக்கிற வேல்யூ 4,5,6. அப்போ B கிராஸ் B கண்டுபிடிக்கும் போது 4,5,6 கார்ட்டீசியன் பெருக்கல் 4,5,6. அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் ஆன்சர் என்ன வரும், 4,4 4,5 4,6. தென் 5,4 5,5 5,6. again 6,4 6,5 6,6. இதுதான் வந்து B கிராஸ் B யோட வேல்யூ ஆன்சர். இது கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு C கிராஸ் C இருக்கு. அந்த C கிராஸ் C யோட வேல்யூவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ C யோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 5 6 7. அப்போ இதுக்கான கார்ட்டீசியன் பெருக்கலுக்கான ஆன்சர் வந்து 5,5 5,6 5,7. தென் 6,5 6,6 6,7. again 7,5 7,6 7,7. இதுதான் வந்து C கிராஸ் C. அப்போ RHS என்ன இருக்கு, B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C. அப்போ வெட்டு கணம் அப்படின்றது வந்து ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது. அதாவது B கிராஸ் Bலையும் C கிராஸ் Cலையும் இருக்கிற காமனான உறுப்பு தான் நம்ம வெட்டு கணம்ல வரும். அப்போ நமக்கு இப்ப செக் பண்ணுவோம், B கிராஸ் Bலையும் C கிராஸ் Cலையும் காமனா இருக்கிற வேல்யூஸ். இது வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க எதுவுமே 4ல ஸ்டார்ட் ஆகல, எல்லாமே 5ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம 5,4 செக் பண்ணுவோம். இங்க B கிராஸ் Bல இருக்கு, பட் C கிராஸ் Cல இல்ல. ஸோ அதுக்கப்புறம் 5,5 செக் பண்றோம், இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. அப்போ இது வந்து முதல் உறுப்பா வரும். ஓகே, அதுக்கப்புறம் 5,6 செக் பண்றோம், ஆமா அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் 6,4 இல்ல, 6,5 இங்க இருக்கு. தென் 6,6. அப்போ மொத்தம் இவ்வளோ உறுப்புகள் வரும். RHS ஓட வேல்யூல உறுப்புகள்ல 5,5 5,6 6,5 6,6 இவ்வளோ வரும். இதை நம்ம சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா LHS சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் வந்து சமன்பாடு 1. அதுக்கப்புறம் RHS சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் சமன்பாடு 2. அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 ஈக்குவலா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ சமன்பாடு 1 வந்து 5,5 5,6 6,5 6,6. அப்போ சமன்பாடு 2 செக் பண்ணும்போது சமன்பாடு 2 செக் பண்ணும்போது 5,5 5,6 6,5 6,6. அப்போ சமன்பாடு 1ம் 2ம் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும், சமன்பாடு 1 மற்றும் 2ல இருந்து A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என சரிபார்க்கப்பட்டது. இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 4 கான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.